ஊர் இந்த நிலைமையில இருக்க காரணம் இந்த ஊர் மக்கள் தான். இந்த ஊர் மக்களுக்கு மிகவும் வேகமா ஜாம்பி வைரஸ் கொடூரமா பரவிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு சில மக்கள் தப்பிச்சு நம்மள காப்பாத்திட மாட்டாங்களான்னு நம்ம கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. ஆனா அங்க வர்ற மக்கள்ல யாருக்காவது சின்ன ஜாம்பி வைரஸ் அட்டாக் இருந்திருந்தாலும் அங்க இருக்க மொத்த பேர்த்தையும் அழிச்சிரும். நம்ம டீம் மெம்பர்ஸ் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு போய் உதவி பண்ண போறோம். இங்க இருக்க மக்கள்ல யாருக்கெல்லாம் ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆகலையும் செக் பண்ணி அவங்களை இந்த இடத்தை விட்டு நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு போகணும். நம்ம கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. சோல்ஜர்ஸ் ரெடியா இருங்க. ஓகே கேப்டன். யூ கைஸ் வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்க்யூ டீம் பிளேயராக ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு சிட்டியோட சென்டர் பிளேஸில் இருக்கோம். இந்த ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி வைரஸ் தான் பரவி இருக்கு. இங்கே இருக்க நல்ல மனிதர்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக போகிறோம். இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம பெட்ரூமு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியல, உள்ள போய் பார்ப்போம். உள்ள ஸ்க்ரூ டிரைவர் டேப்லாம் வச்சுருக்காங்க. அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒர்க் ஷாப் மாதிரி நினைக்கிறேன். கன்னெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நினைக்கிறேன். கிராஃபிங் டேபிள்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் நம்மகிட்ட கன்னெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ தான் நம்ம இந்த டீமில் புதுசாக சேர்ந்துருக்கோம். நம்ம ஒர்க்கை பார்த்து தான் ஒன்று ஒன்றா நமக்கு தருவாங்க. இங்கே பாருங்க, இந்த ஒரு ஏணி இருக்குது. மேலே ஏறி போய் பார்க்கலான்னு பார்த்தா ஏற முடியல. இது மேலே ஏற முடியாதாட்டுக்கு. அப்புறம் எதுக்கட வச்சுருக்கீங்க? சரி ஓகே, நம்ம போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எப்படி போகிறது? என்னடா ஒரே குப்பை மாதிரி கிடக்குது. இங்கே எக்ஸைடு இந்த பக்கம் தான் போகணும். நம்ம திறந்துடு சீசே. எஸ் வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் ஒரே குழப்பமாக இருக்குது. இங்கே இந்த பக்கம் போனால் ஏ பிளாக்கு. சரி ஓகே, இந்த பக்கம் போனால் பி, இந்த சைடு போனால் சி. ஆனால் நம்ம அங்கே பாருங்க, அங்கே எல்லோ கலர் பாயிண்ட் கேட்டுது. அங்கே போகணும் மாட்டுக்கு நம்ம. ஓகே, இங்கே ஒரு கேட் இருக்குது. எவ்வளோ செக்யூராக பாருங்க, எல்லா பக்கமும் கவர் பண்ணியிருக்காங்க. அங்கே மேலே ஒரு சோல்ஜர் நின்று நமக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, ஜாம்பி வைரஸ் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ செக்யூராக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் போட்டுப்போன்னு நினைக்கிறேன். அவங்களை சுற்றி ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதனால ஹெலிகாப்டர்லாம் பறக்கும் போலயே. சரி ஓகே, நம்ம டியூட்டி ஆரம்பிப்போம். இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் அங்கே வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு. ஒருத்தரையாக உள்ளே வர வச்சு அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணணும். நம்ம இவங்க கம்ப்ளீட் பாடியும் நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் ஜாம்பி அட்டாக்குக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு கழுத்தில் பாருங்களேன், ஏதோ புளியாக இருக்குது. ஆனால் என்ன தெரியல, கையெல்லாம் ஓகே தான். ஏதாவது காலில் எதுவும் ஜாம்பி கடிச்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழுவும் ஜாம்பியாக மாறிடுவார். வேறு எந்த சிம்டம்ஸும் தெரியல. ஓ, சிம்டம்ஸ் சேட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் அவங்களுக்கு ஜாம்பி அட்டாக் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம் போல. இங்கே பாருங்களேன், இதில் ரெட் ஸ்கின்னு ஒன்று இருக்குது. அவர் மூஞ்சிலே ரெட் கலரில் இருக்குது. ஆனால் இது நார்மலான ஒன்று தான். இதில் நோட் பண்ணிங்களா, இதில் 3 சிம்பிள் இருக்குது. க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நார்மலான ஒன்று. ரெண்டாவது இந்த சிம்பிள் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் இந்த ரெட் கலர் சிம்பிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஜாம்பி வைரஸால் அட்டாக் ஆயிருக்காங்கன்னு தான் அர்த்தம். சிம்டம்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் போல. இங்கே பாருங்க, ஸ்கின்னு வந்து புளியாக மூஞ்சில் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உடம்புல புளியாக இருந்துச்சுன்னா அது வந்து சந்தேகப்படுற ஒரு விஷயம் தான். அண்ட் இங்கே பாருங்களேன், ஸ்கின்னில் வந்து ஜாம்பி ஸ்கீரி இருந்தால் கூட அந்த வைரஸ் நமக்குள்ளே இருக்குன்னு போட்டிருக்கு. அப்புறம் இந்த ஸ்கின் இப்படி இருக்கிறது, ஜாம்பி கடிச்சிருக்கிறது, மூக்கிலேருந்து ரத்தம் வரதெல்லாம் நார்மல். ஆனால் வாயிலிருந்து ரத்தம் வரது கொஞ்சம் வார்னிங் தான். அதுக்கப்புறம் மூக்கிலேருந்து பச்சை கலர் ரத்தம் வந்துச்சுன்னா அது ஜாம்பிஸ் ரத்தம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படா நான் செக் பண்ணுவேன்? இது என்னது? ஓ, அவங்க தும்புறதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் மாட்டுக்கு. A to Z எல்லா சிம்டமும் இதுலேயே இருக்கும் போல். இந்த மாதிரி இரும்புறதும் வந்து சந்தேகப்படுற ஒன்று தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சவுண்டு வரதும் சந்தேகம் ஒன்று தான். இந்த மாதிரி ஜாம்பி சவுண்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க ஜாம்பி தான். அப்புறம் பேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு இருக்குது. இது என்ன இங்கே பாருங்க, அந்த 3 சிம்பிளுமே இங்கே இருக்குது. அதாவது ஜாம்பியாக இல்லாமல் நார்மலாக இருந்தாங்கன்னா அவங்களை சர்வைவல் பிளாக்கு அனுப்பணும். ஒருவேளை அவங்க மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா குவாரண்டிக்கு அனுப்பணும். அதே மாதிரி அவங்க ஜாம்பியால் அட்டாக் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களை லிக்விடேஷனுக்கு அனுப்பணும். ஆனால் இப்போ நம்ம கடைசியாக செக் பண்ண ஒரு கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புளியாக இருந்தது. மூஞ்சில் புளியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கழுத்தில் புளியாக இருந்துச்சுன்னா அது வந்து சந்தேகப்படுற ஒரு விஷயம் தான். அதனால அவர் குவாரண்டிக்கு தான் அனுப்ப போகிறோம். அவரை ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தனிமையில் வச்சிருக்க போகிறோம். அடுத்த நாள் அவர் ஜாம்பியா இல்லையாங்கிறது அந்த ஒரு நாள்லேயே தெரிஞ்சிடும். ஓ, இதான் குவாரண்டி பிளேஸ் போல. அதாவது தனிமைப்படுத்தும் இடம். கண்ணாடிலாம் வச்சு பாருங்க, உள்ள அவரை தனியாக உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் அவர் சர்வே ஆயிட்டாருன்னா அவர் உடம்புல எந்த பிரச்சனை இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஜாம்பியா மாறிட்டாருன்னா நமக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி ஓகே, நம்ம டியூட்டியை பார்ப்போம். கமான், நெக்ஸ்ட் வாங்க கைஸ். இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்கு இன்னும் யாரும் லைக் கொடுக்கலையோ எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என் கையில் பாருங்களேன், ஏதோ ஒன்று அழுக்காக இருக்குது. பட் அந்த அழுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் எனக்கு தெரியல. இந்த கையில் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. பட் டஸ்ட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால இவர் நார்மலாக தான் இருக்கார். அதனால இவரை சர்வைவல் பிளாக்கு அனுப்பி இவர் வேறு ஊருக்கு கொண்டு போய் விட போகிறோம். அதாவது மனுஷங்க வாழ்கிற ஊரில். இங்கே பாருங்க, கரெக்டாக தான் இவர் அனுப்பியிருக்கோம். அதனால $300 நமக்கு காசு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த கேமுக்குள்ள இந்த காசு வச்சு என்ன பண்ணுறது தான் தெரியல. ஏதாவது கன் எதுவும் வாங்க முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். ஓகே, இவன் எங்கே போய்கிட்டே இருக்கான்? சர்வைவல் பிளாக் இந்த பக்கம் போல. இவனை நம்பி கூட போகலாமா? பின்னாடி ஒருத்தன் கன்று வச்சுட்டு நமக்கு சேஃப்டியாக பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஏதோ சரி பண்ணாலும் இந்த மழையை சரி பண்ண முடியாது போல. நம்மளும் வந்ததுலேருந்து பார்க்குறோம், மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓ, இதான் சர்வைவல் பிளாக்கா? இங்கே போயிருங்க,
அவங்க தங்குறதுக்கு பெட்டெல்லாம் வச்சு டென்ட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஏரியா நல்லா ஓப்பன் க்ளீனாக தான் இருக்குது. ஜாம்பிஸ் எதுவும் வர முடியாது. வந்தால் நம்மளை தாண்டி தான் வரணும். அதுக்கு நம்ம சோல்ஜர்ஸ் விட மாட்டாங்க. இங்கே பாருங்க ஜென்ரேட்டர் இருக்குது. இதுக்கு ஆயில் ஊற்றினா தான் வேலை செய்யும் போல. இங்கே போடுறா இந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதை உடச்சா ஈஸியாக ஜாம்பிஸ் உள்ளே வந்துருவாங்களே. ஆனால் இங்கே டவர்லாம் இருக்குது. அப்போ நம்ம சோல்ஜர்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க. இதை தாண்டி யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தா பார்த்துக்கலாம். கமான் நெக்ஸ்ட் வாங்க. இங்கே பாருங்க ஜிங்குச்சா ஜிங்கு ஜிங்குச்சா ஜிங்குச்சா அழகாக நடந்து வராங்க. என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. என்ன உள்ள விடுங்க. செக் பண்ணாமல் உள்ள விட நீங்கள் யாரு? இங்கே பாருங்க கையில் ஜாம்பி கடிச்சிருக்குது. இவங்க ஜாம்பி வைரஸால் அட்டாக் ஆயிருக்காங்க. காலையும் ஒரு ஜாம்பி கடிச்சிருக்கு. கண்டிப்பாக எங்கள் உடம்புல ஜாம்பி வைரஸ் இருக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய இடம் லுக்கிடேசன். இந்த அக்கா கிட்ட இருந்து ஒரு 10 அடி பின்னாடியே இருப்போம். நம்மள பிடிச்சி கடிச்சு வச்சிட போகுது. அப்புறம் இங்கே பாவம் பண்ணிலாம் பார்க்க மாட்டானுங்க. கண்ணை வச்சு டப்பு டப்புன்னு சுட்டுருவானுங்க. அதுக்கு தான் பின்னாடியே ஒருத்தன் வருவான் போல. நோ என்ட்ரி. நம்ம உள்ள போக முடியாது போல. அப்படி என்ன பண்ணுவாங்க உள்ள? கதவே சாத்திட்டானுங்க. ஓ மை காட் போட்டு தள்ளிட்டானுங்க. மருந்து கண்டுபிடிக்காதனால வேற யாருக்கும் பரவேறக்கூடாதுன்னு அவங்க கதையை முடிச்சிட்டாங்க. வெளியே வேற யாரும் இல்லை. அப்போ இன்னைக்கு டியூட்டி நமக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற டியூட்டி ரொம்ப கொடூரமாக இருக்குது. நல்லவங்க கெட்டவங்கலாம் பார்க்க முடியாது. ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆயிருந்ததுன்னா அவங்க கதையை முடிச்சாகணும். சரி ஓகே நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நம்ம பெட் இங்கே தான் இருக்குது. ஓ இன்னைக்கு நம்ம 3 பேர்த்த செக் பண்ணோம்ல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $1250 கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் சார்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா $550 பிடிச்சிட்டாங்க. சரி டே 2ல சந்திப்போம். Check out everyone in quarantine. ஓகே கேப்டன், நம்ம குவான்டிட்டியில் அதாவது தனிமை அறையில் ஒருத்தர் அடைச்சி வச்சிருந்தோம்ல, அவரை போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேப்டன் ஆர்டர் போட்டிருக்காரு. சரி நம்ம போய் அந்த ரூமில் செக் பண்ணி பார்ப்போம். ஜாம்பியாக மாறி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இப்போ அவங்க நார்மலாக இருந்தாங்கன்னா நம்ம மறுபடியும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஏதோ தப்பாக தெரிஞ்சுன்னா மறுபடியும் அவங்க அந்த ரூம்குள்ளேயே அனுப்பி இந்த லிவரை இழுக்கணுமா? இழுத்தா என்ன ஆகும் அதையும் பார்த்துருவோம். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த தனிமை அறையில் தான் இருந்திருக்கான். பட் இன்னும் ஜாம்பியாக மாறல. அதனால நம்ம இன்னொரு டைம் அவனை செக் பண்ணி பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. இவன் கழுத்து உடம்புலாம் புளிப்புளியாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே இங்கே போட்டோம். இன்னும் லைட்டாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் அவன் ஜாம்பியாக மாறலையே. அப்படி ஏதாவது ஜாம்பி அட்டாக் இருந்திருந்தால் ஒரு நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவன் ஜாம்பியாக மாறிடுவாங்க. பட் இவன் என்ன ஹியூமனாக தான் இருக்கான். சந்தேகம் இருந்துச்சுன்னா அது ரூமுக்குள்ளேயே அனுப்பி இந்த லிவரை பிடிச்சி இழுக்கணும்னு போட்டிருந்தாங்க. இது ஏதோ கிளியர்னு போட்டிருக்கு. உள்ள அனுப்பி ஏதாவது பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா ஒரு ஜாம்பிக்கு தண்டனை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தெரியாமல் நம்ம ஒரு ஹியூமனுக்கு தண்டனை கொடுக்கறது ரொம்ப தப்பு. அதனால இவன் மேலே நான் நம்பிக்கை வச்சு நான் சர்வே பிளாக் அனுப்புகிறேன். அங்கே போய் யாராவது கிடைச்சி வச்சு வேலைக்கு உள்ள வச்சிடாதான். ஓகே இவன் மேலே ஜாம்பி வைரஸ் இல்லைங்க. அதனால நமக்கு $300 காசு கொடுத்துருக்கானுங்க. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இங்கே ஏதோ டேபிள் மேலே வச்சுருக்காங்க. இது டார்ச் லைட்டு. ஓகே இதை எடுத்துக்கலாம். இது என்ன அது பார்க்க வித்தியாசமாக இருக்குது. என்னது அது? கன்னா இல்லை. ஓ ஸ்கேனரு. அதுவும் சாதா ஸ்கேனர் இல்லை. ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்களுக்கு வைரஸ் இருக்கு இல்லையான்னு ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுவும் லைட் அடித்து பார்க்கலாமா? லைட் அடிச்சு நான் என்ன திராக பார்க்க போகிறேன். இந்த ஸ்கேனரை சோதிச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் வராரு. மீசக்கார நண்பா ஓ மூஞ்சி ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்குது? இது வெறும் டஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி பார்ப்போமா? உண்மையுமே ஒர்க் ஆகுதுடா. உள்ள இருக்க எல்லாமே தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஸ்கேன் பண்ணணும் போல. அப்படியே மேலே போவோம். ஐயோ உள்ள இருக்கலாம் தெரியுதே. மென்னுங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கீழே போவோம். கோமணம் கட்டியிருக்கான். கோமணம்லாம் ஸ்கேன் ஆகல. அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. அவன் கோமணம் கட்டி இருக்கிறதுல நீ ஏன்டா சந்தோஷப்படுறேன்னு கேட்குறீங்களா? நான் பாட்டுக்கு எதையாவது ஸ்கேன் பண்ணி இடக்க முடக்கா ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுலேயே கலர் கலராக லைட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்த்தா இன்னும் டீப்பாக தெரியுது நமக்கு. இங்கே பாருங்க அவன் உடம்புல ஏதோ கீரல் இருக்குது. கீரல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாம்பிஸ் தான் இவன் மேலே கீறி இருக்கணும். அண்ணாச்சி மீசக்கார அண்ணாச்சி வர வழியில் ஜாம்பி கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்களோ? உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இருங்க பார்த்துடலாம். ஒரு மூஞ்சில் அழுக்காக இருந்துச்சுல அது இதுதான். அது நார்மலான ஒன்று தான் போல. இங்கே பாருங்க கீரல் வார்னிங் தான் போட்டிருக்கு. இது ஜாம்பியால் தான் வந்திருக்குங்கிறது தெரியல. இருந்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால அவர் தனி ரூமில் போட்டாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக. கமான் நெக்ஸ்ட் வாங்க. இப்போ யார் வரா? அட டவுசர் பாண்டி. என்ன கீழே டிராயர் போட்டிருக்கான். மேலே சம்மந்தமே இல்லாமல் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கான். மீசை பாருங்களேன் முறுக்கு மீசை போல. கைஸ் யூ see that? அங்கே பாருங்க அவன் கண்ணு எல்லோ கலரில் இருக்குது. இருங்க அவன் உடம்பு செக் பண்ணி பார்ப்போம். இது என்னது? இது அழுக்கா காயமான்னு வேறு தெரியல. சரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். மென்னுங்கிறனால நம்ம இது பாட்டுக்கு தைரியமாக வந்து செக் பண்ணுறோம். ஃபீமேலாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து தான் செக் பண்ணணும். சூக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுதேடா. சரி இவன் முதுகையும் செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வர வழியில் ஜாம்பி அவன் ஃபேண்டை பிடிச்சி இழுத்துருக்கோம். ஃபேண்டு போனால் போயிட்டு போகுது. தான் பட்டா பெட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு பட்டா பெட்டியோட ஓடி வந்துட்டான் போலங்க. அவனோட மஞ்சள் கலர் கண்ணை பார்க்கும்போது தான் சந்தேகமாக இருக்குது. ஆனால் எல்லோ கலர் கண்ணு வந்து நார்மலான ஒன்று தான் போல. ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே ஃபுல் ரெட்டிஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஜாம்பி தான். ஆனால் இவன் ஜாம்பி கிடையாது. அதனால இவனை உள்ள அலோவ் பண்ணலாம். போயிட்டு வாங்க சார். பட்டா பெட்டி ப்ளூ கலர் போட்டு இருக்கிற பட்டா பெட்டி. நெக்ஸ்ட் இவன் வாய் பாருங்க ஒரே ரெட்டிஸாக இருக்கு. ஒருவேளை வர வழியில் ஜாம்பிக்கு எதுவும் கிஸ் கொடுத்துட்டு வந்துருப்பானோ? அதான் பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சாட்டுக்கு. இருங்க அவன் உடம்பையும் செக் பண்ணி பார்த்துருவோம். உடம்புல ஏதாவது காயம் இருக்கா? அப்படி எதுவும் தெரியலையே. அப்புறம் எப்படி அவன் வாய் மட்டும் செவந்திருக்கும்? காலையும் செக் பண்ணி பார்த்து. இங்கே பாருங்க அவன் கையில் இது வந்து அழுக்கா இல்லை காயமா ஒன்றும் தெரியலையே. இருங்க பின்னாடி செக் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் நிறைய இருக்குது. ஆனால் இதை பார்த்தா காயம் மாதிரி தான் தெரியுது. அழுக்காலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. சரி இருங்க நம்ம ரூல்ஸ் புக்கில் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம். அவன் வாயில் ரத்தம் வந்துச்சு. இதுவும் இருக்குது.
அது கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருப்போம். அப்புறம் அவன் உடம்புல காயம் இருந்துச்சு, இது மாதிரி தானே இருந்தது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் ஜாம்பி தான். இல்லை வேறு மாதிரி அழுக்காக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி. எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? இவனை வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போடுவோம். போய் ஒரு ரூமில் தனியாக வெயிட் பண்ணுங்க சார், நான் உங்களை அப்புறமே வந்து தனியாக ஃபெஸ்டலாக கவனிக்கிறேன். ஓகே கமான் நெக்ஸ்ட். ஐயோ இப்போ ஒரு அக்கா வராங்களே, இவங்களை எப்படி இந்த ஸ்கேனரை வச்சு நான் செக் பண்ணுவேன்? என்ன மன்னிச்சுக்கங்க, எனக்கு கொடுத்த டியூட்டி நான் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஜாம்பி வைரஸுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இவங்ககிட்ட இல்லை. இங்கே தான் இருக்கு, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அவங்க வெளியிலாம் எழுதி வச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கேட்குறாங்க. அப்போ கூட உங்களுக்கு மனசு வந்து லைக் கொடுக்கலன்னா எப்படி? எல்லாரும் லைக் கொடுத்துங்க. அங்கே எழுதுனதே நான் தான். ஓகே இவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னு சொல்லி வாய மூடல. இங்கே பாருங்க முதுகுக்கு பின்னாடி இதெல்லாம் அழுக்கா இருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஏதோ ஒரு காயம்னு நினைக்கிறேன். சொன்னக்கா எந்த ஜாம்பி கிட்டக்கா கடி வாங்கினேன், பின்னாடி காயமாக இருக்குது. அதனால உங்களை நான் குவாரண்டைனில் போடுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருங்க. நாளைக்கு தெரியும் நீங்கள் ஜாம்பியா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி ஓகே அவங்களே அனுப்பியாச்சு. வேற யாரும் இருக்காங்களா? அவ்வளோதான், இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. நாளைக்கு தான் தெரியும் அவங்களாம் ஜாம்பியா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி நம்ம இப்போ போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. டே 2 வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்தா என்னது அது? பாஸ் இன்ஃபெக்டட் 1 விக்டிம் 1. அச்சோ பிளாக் இன்ஃபெக்டட் 1. இந்த வீணா போனவன் உள்ளே போய் ஜாம்பியா மாதிரி இன்னொருத்தனையும் போட்டு தரட்டான். இந்த மஞ்சள் கலர் கண்ணு இருந்தது இல்லை, ஆனால் அந்த மஞ்சள் கலர் கண்ணு பிரச்சனை இல்லை. அவன் முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழுக்கா இருக்குன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம். ஆனால் அது அழுக்கு கிடையாதாட்டுக்கு, ஜாம்பி கிட்ட அடி வாங்கினதாட்டுக்கு. இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் வரும்னு நினைச்சேன், ஆனால் பயங்கரமான லாஸ் ஆயிருச்சு. டே 2 இன்னைக்கு நமக்கு நஷ்டம் தான். அடே மீசக்காரா எனக்குனே வருவியாடா? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இன்னைக்கு டே 3. இன்னைக்காவது நாள் நல்லா போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். ஆக்சுவலி இன்னைக்கு மழை பெய்யல, ஆனால் வெதர் ரொம்ப மோசமாக பனிமூட்டமாக இருக்கு. என்னது பேஸ் மேனேஜ்மெண்ட்? ஓகே இப்போ நம்ம இருக்க இந்த மிலிட்ரி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு. இங்கே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் நம்ம தான் சாப்பாடு கொடுத்து கவனிக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு ஆர்டர் போட்டுக்கலாம். எத்தனை ஆர்டர் பண்ண முடியும் தெரியல, 5 தான் முடியும் போல. சரி 5 ஆர்டர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி மெடிக்கெட் நமக்கு ரொம்ப முக்கியம், அதையும் ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கரண்ட். அது வேணும்னா ஜென்ரேட்டருக்கு ஃபியூல் வாங்கணும், அதையும் ஃபுல்லாக வாங்கிடலாம். ஆர்டர் கன்ஃபார்ம். You need to deliver them to the block. ஓகே Head over to the warehouse. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ்க்கு வந்துருக்குமா, அதை எடுத்து போய் நம்ம தான் டெலிவரி பண்ணுமா. ஆனால் வேர் ஹவுஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. ஒருவேளை இதாக தான் இருக்குமோ. அங்கே ஒருத்தன் உள்ளே உட்காந்துருக்கான். ஆனால் எப்போ உள்ளே போகிறது? டேய் கதவை வந்து திறந்துடுறா, எப்படா உள்ளே வருவேன்? எல்லா பக்கமும் அடைச்சி வச்சிருக்கானுங்க, எப்படி உள்ளே போகலாம்? இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது. அப்போ இதுதான் வேற ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒருத்தன் பாருங்க ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்லாம் கொண்டு வந்து இங்கே வைப்பான் நாட்டுக்கு. நம்ம ஆர்டர் பண்ண பொருள்லாம் அதுவும் இருக்குது பாருங்க, ஃபுட்டெல்லாம். ஓகே இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கார்டில் வச்சு நம்ம தான் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இடத்துக்கு ஹெட் நம்ம தான். ஆனால் நமக்கு கேப்டன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு டெலிஃபோன் மூலியமாக நமக்கு சிக்னல் மட்டும் தான் கொடுப்பாரு. ஆனால் வேலையெல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும். ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதே மாதிரி மெடிக்கெட் வாங்கணும் பார்த்தீங்களா, அது ஒரு பேக் இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து வச்சுக்கலாம். வேற என்ன வாங்கணும்? ஃபியூல் வாங்கணும். ஓகே இங்கே தான் இருக்குது, எல்லா ஃபியூலையும் எடுத்துக்கலாம். ஃபுட் இல்லாமல் கூட ஒரு நாள் 2 நாள் சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த ஃபியூல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாக ஜாம்பிஸ் நிரம்பி இருக்கானுங்க. கரண்ட் இல்லைன்னா உள்ளே பூந்து எங்கேயாவது வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. ஓகே எல்லாத்தையும் இந்த காலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம டெலிவரி பண்ணணும். ஆனால் மேலே வச்சிருக்கிறது உழுவுற மாதிரி இருக்குது. நினச்சேன்டா உளுந்துருச்சு. இப்போ மறுபடியும் இதை எடுத்து மேலே வைப்போம். ரைட் இப்போ நம்ம வண்டி எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புவோமா? ஆனால் நம்ம வண்டியில் பிரேக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி இது மேலே ஏறி நின்றுட்டு ஒரு தள்ளினோம்னா சர்ரு நம்மளை கூட்டிகிட்டு போவோம். ஆனால் இது வேகமாக போக முடியாது. அங்கங்கே சந்தாக இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் உள்ளே பூந்து போகிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்போ இது வேகமாக எடுத்துகிட்டு போவோம். இது வேறு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கடா. அவ்வளோதான் வந்தாச்சு உள்ள. இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல டெலிவரி பண்ணோம். ஜென்ரேட்டர் இங்கே தான் இருக்குது. அதனால ஃபியூல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். அங்கே முன்னாடி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வைக்கணும். என்ன ஃபியூல்லாம் பறந்து போயிடுச்சு. இங்கே பாருங்க இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபியூலும் காணோம். பக்கத்தில் வந்து இடிச்சதுமே எல்லாம் உள்ளே விழுந்துருச்சு போல. சரி நமக்கு வேறு மிச்சம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஏகப்பட்ட ஃபியூல் வாங்கி அந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ ஃபுட்டெல்லாம் வந்து எங்கே வைக்கிறது? இங்கே ஃபுட் பாக்ஸ்லாம் இருக்குது. இப்போ இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு ஃபுட்டை எடுத்து இதில் வைப்போம். ஏன்னா இங்கே நம்ம ஒரு ஹியூமனையும் கண்டுபிடிச்சி இங்கே அனுப்புகிறோம் பார்த்தீங்களா. இங்கே அவங்களுக்குலாம் சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரெஸ்கியூ டீம் வந்து ஹெலிகாப்டரில் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இந்த இடத்துல பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு பாக்ஸாக போட்டால் எந்த காலத்தில் போடுறது? வேகமாக போய் முன்ன மாதிரி அடிப்போம். அங்கே பாருங்க கரெக்டாக அந்த ஃபுட் பாக்ஸ் மட்டும் கரெக்டாக போய் அதுக்குள்ளே விழுந்துருச்சு. இன்னும் இந்த ஒரே ஒரு மெடிக்கெட் பேக் மட்டும் இருக்குது. ஆனால் இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு வேளை இங்கே உள்ளே இருப்பாங்களா, அவங்க கிட்ட வைக்கலாம்னு பார்த்தா இந்த ரூமில் யாருமே இல்லை. இந்த டென்ட்டில் ஒருத்தன் இருக்கான். அவன் பக்கத்தில் வச்சுருவான். ஏதாவது எமர்ஜென்சினா இதில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க சார். அதனால தான் உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதே மாதிரி ரியலில் இந்த மாதிரி ஜாம்பி வைரஸ் வந்து இந்த மாதிரியே நடக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி கொரோனான்னு ஒன்று வந்து நம்மளை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சு இன்னும் அது சிவியராக மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் மாறி இருக்கும். பட் எப்படியும் மருந்து கண்டுபிடிச்சி நம்மளை காப்பாற்றிட்டாங்க. மருந்து மட்டும் அதுக்கு கண்டுபிடிக்கலைன்னா இதோட மோசமாக இருக்கும் இந்த ஜாம்பி வைரஸோட. சரி ஓகே இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் தான். இன்றைக்கி படுத்து தூங்கலாம். இன்னும் படுத்து தூங்கலான்னு பார்த்தா ஏதோ எமர்ஜென்சி வார்னிங் மாதிரி வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை தெரியலையே. ஒரு லேப்டாப் இருக்கு, இருங்க இதில் பார்ப்போம். ஸ்டார்ட் ட்ரோன் கண்ட்ரோல் கனெக்டிங் டு த ட்ரோன். இப்போ நம்ம ட்ரோனில் கனெக்ட் ஆகிட்டோம் போல. அதுவும் இந்த ட்ரோனில் பயங்கரமான கன்னெல்லாம் இருக்கு. அங்கே யாரோ வராங்க வெள்ளை கலரில். ஜாம்பிஸ்
ஏன்னா ஒன்று கூடி வந்துகிட்டு இருக்காங்க எல்லாம். ஓ நம்ம பேஸ் வந்து அடிச்சு காலி பண்ணி உள்ள இருக்க எல்லாத்தையும் கொள்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஐயோ இந்த கண்ணு பார்த்து இந்த நேரம் பார்த்து ரீலோட் ஆகுது. இந்த கண்ணு ரொம்ப நேரம் எடுத்துக்குதுங்க ரீலோட் ஆக. அங்கே பாருங்க எவ்வளோ ஜாம்பிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ ஜாம்பிஸை நம்ம தனியாக அந்த ட்ரோன் மூலியமா சமாளிச்சிருவோமா? இல்லைனா சுட சுட வந்துக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ சமாளிக்கிறது? இது என்னது? ஓ இதான் நம்ம மிலிட்ரி பேஸ் போல. அங்கே ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுல்ல, அந்த காம்பவுண்ட் தான் இது. இதை தான் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ நம்மளால பறக்க முடியும். நம்ம ட்ரோனில் கனெக்ட் ஆகிருக்கிறதே மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அங்கே பாருங்க காம்பவுண்ட் எல்லாமே எல்லா ஜாம்பிஸும் ஒன்று சேர்ந்து உடச்சிக்கிட்டு இருக்குங்க. காம்பவுண்டோட ஸ்ட்ரென்த் நமக்கு கீழே ஒன்று காட்டுது பார்த்தீங்களா? அதுதான். அது ஃபுல்லாக குறைஞ்சிச்சுன்னா காம்பவுண்ட் உடச்சிட்டு எல்லாரும் உள்ளே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதையும் முடிஞ்சிடும், இங்கே உள்ளே இருக்க எல்லாத்துக்கும் கதையும் முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம விடக்கூடாது. ஐயோ சிக்னல் கிடைக்க போய் இந்த ட்ரோனுக்கு ரொம்ப தூரம் போயிட்டோம். நல்ல வேலை மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருச்சு. இந்த ட்ரோனில் இன்னொரு கன்று இருக்குது. சரி ஓகே அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். வாவ் இது ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கு. இது முன்னே நமக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா ஜாம்பிஸும் ஒன்றா ஒரே இடத்துல நிற்க வச்சு போட்டு தள்ளியிருக்கலாம். அங்கே பாருங்க கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நம்ம காம்பவுண்டோட ஹெல்த் குறைச்சிருச்சு. இந்த கன்று ரொம்ப நேரம் ஆகுது ரீலோட் ஆக. இன்னும் ஒரு சில ஜாம்பிஸ் தான் இருக்குது. நம்ம கன்னை மாற்றி போட்டு தள்ளிட வேண்டியதான். இன்னும் ஒரே ஒரு ஜாம்பி, அவ்வளோதான், வெற்றி. நல்ல வேலை அந்த ட்ரோன் இருந்தனால நம்ம இங்கே இருக்க எல்லாரும் சேஃபாக தப்பிச்சோம். நம்ம நார்மலாக ட்ரோன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சும்மா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் எல்லா வார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி போய் அட்டாக் பண்ணுவோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கேமில் ப்ளே பண்ணி இந்த ட்ரோன் அட்டாக்னா இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ டேபிளில் இருக்குது, நமக்கு புதுசாக ஏதோ ஒரு பொருள் கிடச்சிருக்கு. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது? சரி இருங்க பார்ப்போம். ஓ ப்ரீத்திங்கை வச்சு கூட ஜாம்பி வைரஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும் போல. இப்படி இருந்தால் நார்மல், இப்படி இருந்தால் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அதையும் செக் பண்ணிடுவோம். ஆஹா என்ன இந்த அக்கா வரும்போதே வாயில் கையை வச்சுக்கிட்டு தும்பிட்டு வருது. சரி இந்த டூலை யூஸ் பண்ணி பார்ப்போம். பிரீத்திங்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அது வாய் பாருங்களேன் சவப்பாக இருக்குது. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐயோ இருமுது, தள்ளி நின்று இருமுக்கா. எனக்கும் ஜாம்பி வைரஸ் ஒட்ட வச்சுன்னா இவனுங்க டீம் மெம்பர்ஸும் கூட என்ன பார்க்க மாட்டானுங்க, போட்டு தள்ளிடுவானுங்க. அது வாய் பாருங்களேன், ஒருவேளை வெத்தலை பாக்கு போட்டிருக்குமோ அதான் சிவப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொட்டா பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டா வாய் செவக்கோ. வாயிலிருந்து பிளட் வருது, அதனால அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். அதே மாதிரி அது இரும்புறது வந்து செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி இரும்புது? இப்படி கிடையாது, இப்படி இரும்புல. இதே மாதிரி தாங்க இரும்புச்சு. ஜாம்பியாக இருக்குமோ? அங்கே பாருங்க அதே சவுண்டு. இங்கே இரும்பாதக்கா, நீ போய் குவாரண்டைனில் இரும்பு. என்னது இது? அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இருங்க அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓ மை காட், உள்ள இருந்தவனுங்க ஜாம்பியாக மாறிட்டானுங்க. 2 ஜாம்பி, ஒரு மனுஷன் உள்ள இருந்தான், அவனையும் கொண்டு விட்டானுங்க. ஜாம்பிஸ் மட்டும் கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே வந்தால் நமக்கு தான் ஆபத்து. இங்கே ஒரு லிவர் இருந்ததுல, இதை கொடுத்து கிளியர் பண்ணிட வேண்டியதான். ஓகே கொடுத்தாச்சு. என்ன லிஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்று வந்துருக்கு. என்ன சத்தம்? உள்ளேருந்து யாரையுமே காணா. இருந்த அடையாளம் சின்ன ஒரு துளி அடையாளம் கூட இல்லை. அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. ஏன்னா ஜாம்பிஸோட ஒரு துளி பிளட் இருந்தால் கூட அது நமக்கு ஆபத்து தான். நீ இருமுனது போதுங்க, அந்த ரூமுக்குள்ளே போய் தனியாக இரும்பிக்கிட்டு ஒரு நாள், நாளைக்கு தெரிஞ்சுட்டு ஜாம்பியான்னு. கமான் நெக்ஸ்ட். இது பொண்ணு தானா? ஹேர் ஸ்டைல் பாருங்க எப்படி. சரி ஓகே, கண்ணாடி போட்டு கண்ணை மறைச்சி வச்சிருக்கு. கழட்டு, கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே, அதே மாதிரி கீழே எல்லாம் செக் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பியா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா ஒரு ஜாம்பியை தப்பி உள்ளே விட்டுருந்தோம், மொத்த கதையும் முடிச்சுட்டு வந்து ஸ்கேனருக்கு வேலையே இல்லை போல். கிட்டத்தட்ட பாதி ட்ரெஸ்ஸை காணாமல் பின்னாடி கேட்டால் டிசைன் ஆமா. ஓகே ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இவங்க நார்மலாக தான் இருக்காங்க, அதனால நீங்கள் ஹியூமன் தான் நான் ஒத்துக்கிறேன். அதனால நீங்கள் செக்யூரிட்டி பிளாக் போகலாம். வரலாம்பா பைரவா. கண்ணாடி போட்டிருக்காரு. அவர் மூஞ்செல்லாம் பாருங்களேன் பிம்பிள்ஸாக இருக்குது. தலைவரே கொஞ்சம் கண்ணாடியை கழட்டுங்க. அவர் கண்ணு நார்மலாக தான் இருக்குது. அவர் உடம்பையும் செக் பண்ணிடுவோம். உடம்பு இங்கே பாருங்க கீரலாக இருக்குது. ஜாம்பிஸோட கீரலாக இருக்குமோ? மூஞ்சி பிம்பிள்ஸாக இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீரல் இருக்கே அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். அதனால நீங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போகலாம். வர்றா திட்டிட்டு போகிறான். அவ்வளோதான், இன்றைக்கி டியூட்டி நம்ம முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்ததில் நிறைய பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. இதில் யாராவது ஒருத்தர் ஜாம்பி வைரஸ் இருந்து அவங்க பிளட்டில் கலந்துருந்து அவங்க நாளைக்கு ஜாம்பியாக மாறிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் கடிச்சு அவங்களும் ஜாம்பியாக மாற்றிடுவாங்க. அதனால் நம்ம இன்னொரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை உள்ள விடலாம். இந்த அக்கா இன்னமும் இரும்பிக்கிட்டு தான் இருக்குது. அது வாயில் பாருங்களேன் இன்னும் ரெட்டிஸாக தான் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே சேஞ்ச் ஆகலை. பின்னாடி கீரல் இருந்ததில்ல, அது மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கீரல் இருந்துச்சா இல்லையா? இந்த 2 ப்ராப்ளம் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த அக்காவுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. மறுபடியும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போடுவோம். நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு நாள் இவங்க எல்லாத்தையும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வைப்போம். தேவையில்லாமல் உள்ளே அனுப்பி உள்ளே இருக்க எல்லாத்தையும் கடிச்சு ஜாம்பி ஆக்கிடுவானுங்க. வெற்றிகரமாக டே 4 இந்த இடத்துல நம்ம சர்வே ஆகாச்சு. இன்றைக்கி ப்ராஃபிட் வரும்னு பார்த்தா லாஸ் வந்திருக்கு. ஆமாம், அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு ஹியூமனை ஜாம்பிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டுட்டானுங்களே, அதுக்கு நமக்கு ஃபைன் போட்டானுங்க. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். நம்மளால இந்த இடத்த விட்டு வெளியே போய் செக் பண்ண முடியுமா? நோ என்ட்ரி. நம்மளால வெளியெல்லாம் போக முடியாது. அங்கே பாருங்க லைனாக வந்து நிற்கிறாங்க. சரி ஓகே, இங்கே ஏதோ நமக்கு புதுசாக கிடச்சிருக்கு. கன்னு மாதிரி இருக்குது. ஒருவேளை கன்னாக இருக்குமோ? கன்னே தான் இல்லை. டெம்பரேச்சர் செக் பண்ணுறதாட்டுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது நார்மல் டெம்பரேச்சர், ரெட் கலரில் மாறிச்சுன்னா அது வந்து வார்னிங்கான ஒன்று. அதே மாதிரி வரவங்க பேக்கையும் செக் பண்ணி பார்க்கணுமா? கன்னு வெப்பன் அதெல்லாம் வச்சுருந்தா ஓகே தான். பட் அது வந்து ஜாம்பி சம்மந்தப்பட்ட பொருள் வச்சுருந்தா அதை வந்து நம்ம எடுக்கணும். இல்லைனா அந்த ரத்தம் வந்து அப்படியே பரவி எல்லாரும் ஜாம்பியாக மாறிடுவாங்க. ஓகே ஃபஸ்ட்டு இந்த அக்காவை செக் பண்ணி பார்ப்போம். டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கலாம்.
டெம்பரேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அந்த கேப்பை கொஞ்சம் கழட்டுங்க. கேப்புக்குள்ளே ஏதாவது மறைச்சி வச்சிருந்தாலும் வச்சுருப்பாங்க, பட் எதுவும் இல்லை. ஓகே இருங்க, அவங்களையும் ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். நம்ம இப்படி கையில் செக் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக அவங்க நடந்து வரும்போது ஃபுல்லாக ஸ்கேன் ஆகிற மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நமக்கு வேலை. பட் இவங்க நார்மலாக தான் இருக்காங்க, அதனால இவங்க ஹியூமன் தான். அவங்கள உள்ளே அனுப்பலாம். அச்சோ, பேக் வச்சுருந்தாங்களா? பேக்கை நான் செக் பண்ணவே இல்லை. அக்கா நின்னுக்கா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் நிற்காது அந்த அக்கா, நேரம் போய்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் வரவனுங்க ஃபஸ்ட்டு பேக்கை தான் செக் பண்ண மாட்டேங்குது. கமான் நெக்ஸ்ட்டு வாங்க. அங்கே பாருங்க, அவன் பேக் மாட்டியிருக்கான். நேராக கொண்டு போய் பேக்கை தான் ஃபஸ்ட் கழட்டி வைக்கிறான். இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம அவனோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணிக்குவோம். ஏன்னா இரும்பிக்கிட்டு இருக்கான். ஹார்ட் பீட்லாம் நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் இரும்புறான்னு தெரியல. சரி, அவன் பேக்கை செக் பண்ணிப்போம். பேக்குள்ளே ஆப்பிள்ஸ் வச்சிருக்கான். இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து சர்வே ஆகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுப்பான் போல. இருங்க, இது ஸ்கேன் பண்ணலாம். லைட் அடிச்சு பார்த்தா தான் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாம்பிஸோட பிளட் அந்த மாதிரி எதுவும் அதில் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, இவன் உடம்பையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஜாம்பி வைரஸ் வந்திருக்கனால தான் இரும்புறானா, இல்லை உண்மையில கோல்டு எதுவும் வந்து இரும்புறானா, அது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால இவனை என்கொயரி பண்ணி தான் ஆகணும். இருங்க, இரும்பலை செக் பண்ணி பார்ப்போம். இது கிடையாது, இது இதே மாதிரி அவன் இரும்புனான். இப்போ அவனை கண்டிப்பாக என்கொயரி பண்ணியே ஆகணும். பாருங்கள், இப்போ கூட இரும்புறான். தலைவரே, நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு போகலாம். ஆனால் இங்கே ஆல்ரெடி டிக்கெட் நிறைய இருக்குது. இவனுங்களை என்கொயரி பண்ணி யார் கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு மேலே தான் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. அதனால இவங்க 2 பேர்த்தையும் உள்ளே வச்சு இந்த லிவரை கொடுக்க போகிறேன். இவங்க 2 பேருமே ஜாம்பியாக இருந்தால் தான் நமக்கு ஃபைன் எதுவும் வராமல் இருக்கும். எஸ், ஒருத்தர் ஜாம்பி, நமக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னொருத்தர் ஹியூமன் போல $1300 மைனஸ் பண்ணிட்டானுங்க. மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேர் தான் உள்ளே இருந்தாங்க. அதில் யாரோ ஒருத்தர் ஹியூமன், யாரோ ஒருத்தர் ஜாம்பி. அது யாராக இருப்பாங்க அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ் கமான், நெக்ஸ்ட் வாங்க. இவங்க தான் இன்னைக்கு லாஸ்ட் ஒன் போல. இவங்களை பார்க்கும் போதே தெரியுது இவங்க ஹியூமன் தான். இவங்க எதுவும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இவங்க பேசுறது, அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது சின்ன கீரல் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. ஓகே, முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஷூ இருக்க இடத்துலையும் அந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடியும் செக் பண்ணிடுவோம். பின்னாடியும் எந்த ஒரு கீரல், ஜாம்பி அடையாளம் எதுவுமே இல்லை. இவங்க க்ளீனாக இருக்காங்க, அதனால இவங்க ஹியூமன் தான். அவங்கள உள்ளே விடலாம். மிலிட்ரி பேஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் உள்ளே போகலாம் மேடம். இந்த ஜாம்பிகள் நிறைந்த உலகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றி கூட்டி செல்வது. போயிட்டாங்களா? சே, அவங்கக்கிட்ட ஒரு கவிதை சொல்லக்கூட முடியல. ஆஹா, இங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு இல்லை போல். ஸோ சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, ஃபுட் ஆர்டர் பண்ணிக்குவோம். இப்போ நம்மகிட்ட $4120 இருக்குது. இதை வச்சு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் 5 தான் இப்போதைக்கு நம்ம வாங்க முடியும். ஏன்னா அந்த இதை நம்ம அப்கிரேட் பண்ணோம் ஸ்டோரை. பட் அது அப்புறமே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவையானது இங்கே இருக்கவங்களோட வயிறு நிறையத்துக்கான ஃபுட்டும், இங்கே இருக்க ஜென்ரேட்டரோட வயிறு நிறையத்துக்கான ஃபியூலும் வாங்கணும். ஆர்டர் பண்ண பொருள்லாம் ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்க உயிர் வாழ முடியும். இது நேராக போய் அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் மேலே இடிப்போம். வச்சுக்கோ. ஏன்னா பறந்து போய் விழுவான் பார்த்தா கொஞ்சம் கூட அசரவே இல்லை, அப்படியே நிற்கிறான். சரி, ஓகே, இப்போ இதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல்லாம் அதில் வச்சிடலாம். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக போய் அதில் உட்காருது பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டையும் அதில் போய் வச்சிடலாம். ஐயோ, ரொம்ப வேகமாக விட்டேன். அதில் பிரேக்லாம் போட முடியுமா? இங்கே பாருங்க, எப்படி அழகாக போய் பின்னாடி விழுந்துச்சு. ரிபேஸ்லேயே உழுவு வச்சோம் நம்ம அதில். ஆனால் இன்னொரு மெடிக்கெட் இருக்குது, ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது இல்லை. சூப்பராக இருக்குல்ல. இதில் வேகமாக போய் பிரேக் போட்டால் செம்மையாக இருக்குங்க. ஆல் ரைட், இன்றைக்கி 5வது நாள். இந்த 5th டே டியூட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம போய் படுத்து தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹியூமனை கொண்டிருக்கோம். மிச்சப்படி ப்ராஃபிட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது என்னது, இன்னொரு டியூட்டி இருக்கும் போலே நமக்கு. இதை முடிச்சா தான் தூங்க முடிய மாட்டேங்குது. ஏதோ ட்ரக்லாம் போட்டிருக்கு. ஓ, இவ்வளோ நேரம் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் உள்ளே தங்க வச்சுருந்தோம்ல. இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி இருக்க இடத்துலேருந்து வேறு சிட்டிக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்மகிட்ட 2 ட்ரக் இருக்குது. ஒன்று ப்ளூ கலர் ட்ரக்கு, இன்னொன்று ரெட் கலர் ட்ரக்கு. ஆனால் ப்ளூ கலர் ட்ரக்கில் ஒரே ஒருத்தர் தான் போக முடியும், யார் வேணுமோ போகலாம். ஆனால் ரெட் கலர் ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் மட்டும் தான் போக முடியும். அதுவும் 3 பேர் தான் போக முடியும். சரி, இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி ஒருத்தரையும் அனுப்புவோம். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இவங்ககிட்ட இல்லீகலான பொருள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. பட் அவங்ககிட்ட எதுவுமே பேக்லாம் இல்லை, ஆனால் காட்டுது. இவன் இருமுறான். இது ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட. சிவனி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம். அடுத்தது இந்த அக்கா, இது வந்து கிளியராக இருக்குது. அதனால ஃபீமேல் ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காவை அனுப்பிடுவோம். அடுத்தது இவனும் நார்மலாக தான் இருக்கான். இவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால ப்ளூ கலர் ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவன் அனுப்பிடலாம். அதில் ஒருத்தர் தான் அனுப்ப முடியும். அது ஃபில் ஆயிடுச்சு. இந்த அக்காக்கிட்டே எந்த பிரச்சனையும் இல்லை, பேக்லாம் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இந்த அக்காவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் ட்ரக்கில் அனுப்பிடலாம். இந்த அக்கா கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. லாஸ்ட்டாக இவங்க தான் வந்தாங்க. இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ரக்கில் அனுப்பிடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். ஆனால் இன்னும் 2 பேர் மிச்சம் இருக்காங்க. இவங்களை நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகணும். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸையும் அதுக்கு பின்னாடி இருக்க ஒருத்தனையும். சரி, வேறு வழி இல்லை. இன்னும் 2 பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. அவங்கள அடுத்த டைம் நம்ம ட்ரக்கில் கூட்டிகிட்டு போகும்போது கூட்டிகிட்டு போய்க்கலாம். இப்போ அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அவங்க. சரி, நம்ம இப்போ படுத்து தூங்குவோம். இன்றைக்கி ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்துடலாம். வாவ், இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்ததோட சூப்பரான வேலை பண்ணியிருக்கோம் போல். பயங்கரமாக கிடச்சிருக்கு. ஆனால் இந்த கேமுக்குள்ளே இந்த காசை வச்சு என்ன கன்று கூட வாங்க முடியல. எதுக்கு இது கொடுக்குறானுங்க? இந்த ஜாம்பிஸ் நிறைஞ்சிருக்கு இந்த சிட்டியில். நம்ம மிலிட்ரி பேஸில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். அந்த ட்ரக்லாம் ஏற்றி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 ட்ரக் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு டேங்கர் வருது. பின்னாடி சேஃப்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கர் வந்துகிட்டு இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுவும் வெப்பன் ட்ரோனில். ஜாம்பிஸ் யாரும் அந்த
ட்ரக்கு கிட்ட போக விடாமல் பார்த்துக்கணும். அங்கே பாருங்கள் ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அச்சோ இந்த நேரம் பார்த்து இந்த ட்ரோனோட கேமரா வேறு திரும்பிக்கிச்சு. எப்படியோ சரி பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள் நிறைய ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குங்க அந்த ட்ரக்கை. முன்னாடி போகிற டேங்கர் கிட்ட போனால் ஒரு பிரச்சனை இல்லை, பின்னாடி ஒரு டேங்கர் வருது அதுவும் பார்த்துப்போம். ஆனால் நடுவில் வர ஜாம்பிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் சமாளிச்சாகணும் இந்த ட்ரோன் மூலிமா. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சுல, அப்போ வந்து ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நைட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வரதுனால நைட்டில் மட்டும் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணுங்க, கரண்ட்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நார்த் சைட் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு அது ஒழுங்காக தெரியாது, அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் பாருங்க அந்த ட்ரக்கை நோக்கியே அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அச்சோ முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த டேங்கர் வேலை செய்யாமல் நின்றுச்சு, அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம சமாளிச்சாகணும். இங்கே பாருங்க ஜாம்பிஸை லைனாக வந்துக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக அந்த ட்ரக் நிற்கிற இடத்துக்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த கன்று வேறு டக்குன்னு ரீலோட வச்சுன்னா பரவாயில்ல, ரொம்ப டிலே ஆகுது. அப்போ ஆனால் முன்னாடி இருக்க டிராக்டர் சரி பண்ணிட்டானுங்க போல, முன்னாடி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எஸ் ஜெயிச்சிட்டோம். அப்படியே கஷ்டப்பட்டு இங்கே இருந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோசமான ஜாம்பிஸ் நிறைஞ்ச சிட்டியிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயாச்சு. ஆனால் நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கோம். ஏன்னா இன்னும் நிறைய மக்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும். ஆக்சுவலி இது ஒரு டெமோ கேம், இன்னும் ஃபுல் கேம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகும் போது இந்த கேமை நம்ம ட்ரை பண்ணி ஃபுல் கேமும் முடிக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்னா எஸ் ஐ வாண்ட் ஃபுல் கேம் பிளேன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் அகைன் கொரோனா வைரஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம லவ்லி பாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லாகவும் சேஃபாகவும் இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ் லவ்லி பாஸ்.